நமது தலைவர் மக்கள் தலைவன் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவன் என்றென்றும் நம் மக்கள் மனங்களிலே வாழுகின்ற உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் கௌரவ அல்ஹாஜ் ALM அத்தாவுல்லா அவர்கள். ගරුතර මහා සංඝරත්න අවසරයි. මේ රටේ තාම තියෙන්නේ සිංහල පොලිසියක්, තාම තියෙන්නේ සිංහල හමුදාවක්. අදින් පස්සේ එක මරක්කලයක් හරි වෙනත් මොන පරේක් හරි එක සිංහලයෙකුට අත තිබ්බොත් எங்களுடைய நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி என்றும் ஜனாதிபதி நமது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே. இந்த மஹிந்த ராஜபக்ஷ நமது மேதகு ஜனாதிபதி அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஒரு நல்ல தந்தை போன்று நல்ல சகோதரனை போன்று මම තනි මිනිහෙක් මේ වැඩ කරන් හිටියේ. මගේ දවස මගේ මහන්සියෙක් මම එක එක ළමයාව අරගෙන පුරුදු කරලා මම මෙච්චර දුරට මම ආවේ. මගේ ගුරුතුමාත් මට ඇවිල්ලා සන්තෝෂ වුණා. කලමල්ලියේ මම වටා හොඳින් ලස්සනට ලැබිටි තියාගෙන ඉන්නවා කියලා. ඒම සන්තෝෂයෙන් තමයි මම මේක කරගෙන හිටියේ. කවුරුත් මගේ මේවා අතට ආවොත් හිතේ දෙයි කියලා සන්තෝෂයෙන් තමයි මම එළියට යවන්නේ කියලා කර දීලා. நல்ல நாட்டு பிரஜையை போன்று විතරක් කියවේ නෑ සාදු. මරක්කල විතරක් කියවේ නෑ. මරක්කල තම්බිලා වෙන්න හදන්න එපා. ඒකෙන් තාම කතා කරලා නෑ. කතා කරන්න නෙවෙයි. පස්සු තමයි කතා කරන්න ඉස්සෙල්ලා. මම අහන්න ප්‍රශ්න දෙනවකෝ. මුස්ලිම් මිනිස්සුන්ට මේ රටේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් இந்த நாட்டிற்கு மீண்டும் சுதந்திரத்தை கொண்டு வந்தார் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். இவரை போன்று ஒரு நாட்டு மக்களிலே அன்பு வைத்திருக்கின்ற ஒருவரை நாங்கள் ஒரு காலம் இதற்கு முன்பு காணவில்லை. இன்று இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் அன்பாக சகோதரத்துவங்களைப் போன்று வாழ்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் ஒன்று ஆண்டவன், இரண்டாவது இந்த மஹிந்த ராஜபக்ஷ என்பதை யாருமே மறந்துவிட முடியாது. මුස්ලිම් වේවා දෙමළ වේවා එයාලට ඕන විදියට නටන යුගයේ ඉවරයි කියන එක පැහැදිලි සහෝදරය. முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இன்று மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரிப்பதற்கு எல்லோருமே இன்று திரைசங்கப்பம் போட்டிருக்கிறார்கள். අපි සිංහල බබා සිංහල එකින්ද අහගෙන ඉන්නවා දෙමළ. எங்களுடைய ஜனாதிபதி வாழ்க, எங்களுடைய ஜனாதிபதி வாழ்க. எங்களுடைய ஜனாதிபதி வாழ்க. எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தானே மாற்றிக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை.